டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். இலங்கையில் இடம்பெற்ற போரின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக இந்த ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் சாத்தியம் இருப்பதாக இலங்கையின் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான மங்கள சமரவீர கூறியிருக்கிறார். கொழும்பில் அவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை அரசாங்கம் அதற்கெதிரான குற்றச்சாட்டுகள் மீது முறையான விசாரணை நடத்தாமல் அவற்றை நிராகரித்ததன் மூலம் நகைப்புக்கு ஆளாகியிருக்கிறது என அவர் கூறினார். அவர் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது இனப்பிரச்சினைக்கு எதிர்க்கட்சிகளிடமிருந்து அரசாங்கம் தீர்வு திட்டத்தை எதிர்பார்ப்பது ஒரு தவறான அணுகுமுறை என சொன்னார். தமிழ் பேரறிஞராக போற்றப்படும் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் காலமானார்கள். நவீன இலக்கியத்துறையின் பாண்டித்யம் மிக்க ஆய்வாளரும் சிந்தனையாளரும் என தமிழக அறிஞர்கள் உட்பட தமிழ் கூறும் நல்லுலகத்தினர் அவருக்கு அங்கீகாரம் அளித்து மேன்மை செய்து வந்தார்கள். அன்னாரது ஈமக்கிரைகள் பற்றிய விவரம் பின்னர் அறிவிக்கப்படும். 2G ஸ்பெக்ட்ரம் கைத்தொலைபேசி அலைக்கற்றை ஒதுக்கீட்டு விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனுக்கும் நெருக்கடி தோன்றியிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த ஏர்செல் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் அதன் பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த தனது நண்பருக்கு விற்பனை செய்யுமாறு தயாநிதி மாறன் நிர்பந்தம் செய்தார் என்பதுவே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். இந்நிலையில் தயாநிதி மாறன் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா கேட்டுள்ளார். சூடானிலிருந்து சவுதி அரேபியா நோக்கி அளவுக்கு அதிகமான குடிவரவாளர்களோடு சென்று கொண்டிருந்த படகு ஒன்று செங்கடலில் மூழ்கியது. சுமார் 200 பேர் பலியானார்கள். சூடான் கடற்பிரதேசத்துக்கு அப்பால் தீப்பிடித்த படகு மூழ்கியது. 3 மட்டும் மீட்கப்பட்டதாக அரச கட்டுப்பாட்டில் உள்ள சூடானிய ஊடக நிலையம் அறிவித்துள்ளது. வறட்சி காரணமாக சோமாலியாவிலிருந்து புறப்பட்ட பயணிகளுக்கே இந்த கதி நேர்ந்திருப்பதாக சூடானிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.